Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் லெமனை வச்சு செம ஹெல்த்தியான ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரிங்க்கு. அது எப்படி பண்ணதான் பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம பார்ட்டி ட்ரிங்க்காவோ இல்லை வெல்கம் ட்ரிங்க்காவோ யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் வச்சுருப்போம், கெஸ்ட்டுலாம் வருவாங்க, அவங்களுக்கு வந்தவொடனே ஒரு ஜூஸ் கொடுப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இது கண்டிப்பாக ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதனால் பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கிறதால குட்டீஸும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதோடு இல்லாமல் இந்த சம்மருக்கு குடிக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்காகவும் இருக்கும். இந்த ட்ரிங்கை எப்படி பண்ணுறதை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்காக நான் ஒரு கேரட்டை நான் எடுத்துக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது போட்டுக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா எல்லாம் கம்மி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. கொஞ்சமாக தண்ணி போட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கலருக்காக இதை நம்ம ஆட் பண்ணுறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் பீட்ரூட் கூட ஆட் பண்ணலாம். அதுவும் நல்லாவே இருக்கும். இந்த கேரட் வந்து இதில் ஆட் பண்ணுறதால உங்களுக்கு கலர் மட்டும் இல்லை, செம ஹெல்த்தியும் கூட. ஏன்னா கேரட் ஜூஸ் வந்து நார்மல் நமக்கு ஹெல்த்தி தான். இது கூட சேர்க்கும் போது இன்னும் நல்லா ஹெல்த்தி ப்ளஸ் ரெஃப்ரெஷிங் ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததை நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. இதுக்காக நான் ஒரு 2 லெமன் எடுத்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி லெமனை இதில் ஆட் பண்ணிக்கிங்க. இதுக்கு வந்து 2 கூட தேவைப்படாது. ஒரு 1.5 கரெக்டாக இருக்கும். இப்போத்துக்கு நான் ஒரு பெரிய லெமன் ஒன்று தான் நான் பிழிஞ்சு எடுத்திருக்கேன். அப்புறமா அந்த புளிப்புக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா போடலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் எனக்கு அந்த ஒரு லெமனே இதுக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ நம்ம ஆல்ரெடி வடிகட்டி வச்சுருந்தோம்ல இந்த கேரட் ஜூஸ், அது கூடயே இந்த பிழிஞ்சு எடுத்த இந்த லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. நீங்கள் சுகரை பார்த்து செக் பண்ணிக்கிங்க. இந்த ஸ்டேஜில் சுகர் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிக்கிங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது, ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன். இதை நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த கேரட்டு கூட இந்த லெமன் ஜூஸ் சேரும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த லெமனோட புளிப்பு ப்ளஸ் அந்த கேரட்டோட அந்த ஃப்ளேவர், இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம கிளாஸில் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். கம்மியான உங்களுக்கு செலவு தான் இது செய்யறதுக்கு. நான் வந்து நார்மல் தண்ணியில் இதை நான் மிக்ஸ் பண்ணதால் நான் ஃபைனலாக கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன் அந்த சில்னஸ்க்காக. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மொத்தமாக இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சில்லுன்னு எடுத்து குடிங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் சம்மர் டைமில் இந்த மாதிரி டைமில் நீங்கள் இது குடிக்கும்போது சப்ஜா விதை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சமாக ஊற வச்சு அதை ஃபைனலாக ஆட் பண்ணி குடிக்கலாம். நல்லா சில்லுன்னு நல்லாயிருக்கும். உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட சப்ஜா விதை. உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மலாக வெறும் லெமன் ஜூஸ் வச்சா அந்தளவுக்கு அது ரிச்சாக தெரியாது உங்களுக்கு. அது கூட இந்த மாதிரி கேரட் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது இது பார்க்கறதுக்கும் நல்லா ரிச் லுக்கில் இருக்கும். உங்களுக்கு செலவும் அந்தளவுக்கு ஆகாது. ரொம்ப ஈஸியாகவும் இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதோடு இல்லாமல் இது டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ட்ரிங்க்கை நீங்கள் பீட்ரூட் வச்சு கூட செய்யலாம். நல்லா ரோஸ் கலராக சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் பீட்ரூட் இல்லைனா கேரட் இது 2த்தில் எது இருக்கோ அது கூட லெமன் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கும்போது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.